Morning students. Today now we are discussing about the first chapter living world nomenclature. Okay, but nomen அப்படினாவே என்ன மீனிங்? நாமினேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மேக்ஸிமம் நாமன் அப்படினாவே நேமிங் அப்படினு சொல்லுவோம். இப்போ ஒரே லைன் தான் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். Naming of organisms is called nomenclature, both plants and animals. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பெயர் சூட்டக்கூடிய ஒரு முறைக்கு பெயர் nomenclature. ஓகேப்பா. இப்ப இதுல நிறைய பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாரு. கிஷா, இனிமி, மன்னா, தொன்னா, எம்பெரி, ஓகே, உமானோ, எக்ஸெட்ரா. சரி, இது எல்லாமே இந்த கிசாங்கிறது, இனிமீன் அப்படிங்கிறது, எம்பெரிங்கிறது, மன்னாங்கிறது, தொன்னாங்கிறது, உம்னோங்கிறது, இது இங்க இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே நியூ டு யூ, உனக்கு புதுசு. ஆனா they all meaning, இதுல இருக்கக்கூடிய எல்லா மீனிங்குமே எதை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு கேட்டா ஹியூமன். இது எங்க சார் அப்படின்னு கேட்டா டிஃபரண்ட் லாங்குவேஜஸ். ஓகேவா? வெவ்வேறு மொழிகளில் மனிதனை குறிக்கக்கூடிய சொல்லுதான் கிஸ்ஸா, இனிமி, மன்னா, தொன்னா, எம்பரி. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா உமானோன்னு சொல்லுவோம். அப்ப வேர்ல்ட்ல how many languages are present? உலகத்துல எவ்வளவு சார் லாங்குவேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியுது மேக்ஸிமம் 6000. ஓகே, என்ன சொல்லணும் அப்படின்னா மோர் தென் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 6000க்கு மேல, மோர் தென் 6000. மோர் தென் 6000 languages present in the world அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 6000 languages அப்படின்னு கேட்டா அப்ப 6000 நேம் இருக்கும். யாருக்கு? மேனுக்கு. அப்ப நேம் எவ்வளவு சார் இருக்கும்? 6000 நேம். ஃபார் யாருக்கு அப்படின்னு கேட்டா ஒன் அனிமல். ஒரு அனிமலுக்கு 6000 பேர் இருக்கும். ஓகே, இப்ப ஹியூமனுக்கு கிஸ்ஸா, இனிமி, மன்னா, தொன்னா, எம்பரி ஒரு 6 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த 6 வார்த்தையுமே நமக்கு தெரியல. இது மாதிரி 6000 நேம், 6000 நேம் இருக்கும் மேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும். ஓகே சார், இப்போ இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இம்பாசிபிள். ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கிறது இம்பாசிபிள். ஓகே, ஃபார் எனி ஒன் டு ஹேவ் குட் ஃபங்க்ஷனிங் நாலேஜ். நீ எவ்வளவுதான் ஃபங்க்ஷனிங் நாலேஜ் இருந்தாலும் ஓகேவா, ஃபங்க்ஷனிங் நாலேஜ் ஃபார் மோஸ்ட் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? லாங்குவேஜஸ். ஓகே, தட் இஸ் எல்லாமே இம்பாசிபிள். 6000 மொழியை கத்துக்கிறதுங்கிறதெல்லாம் முடியாத காரியம். அதனால ஓகே, டு நீட் என்ன சார் நீட், எது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அதாவது யுனிவர்சலி அக்செப்டட் நேம். ஓகே, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யுனிவர்சலி தட் இஸ் அக்செப்டட் நேம், தட் இஸ் எ சயின்டிபிக் நேம். அப்ப சயின்டிபிக் நேம் சிஸ்டம் ஆஃப் ஆல் ஆர்கானிசம். scientific name system of என்னன்னு கேட்டா all organism. ஓகேவா? அதாவது universally accepted word. ஓகே, உலகம் முழுவதும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. that is a scientific name system of all organisms. உனக்கு என்ன சார் அப்படின்னா தேவைப்பட்டுச்சு. ஓகே, தென் இது ஒரு சைடு. அப்ப இப்ப நாமன்கிளாச்சர் என்ன மீனிங்? இப்பதான் டெஃபினிஷன் சொன்னோம். வாட் இஸ் நாமன்கிளாச்சர்? அப்ப நாமன்கிளாச்சர் அப்படிங்கிறது ஒரே லைன் தான், the process assigning, okay, classification, sorry, scientific. ஓகே, அசைனிங் என்ன சார் அப்படிங்கற கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் என்ன கிளாசிபிகேஷன்? சயின்டிபிக் பாத்தீங்க அப்படியே நேமிங் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுவாங்க சார், அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டாக்ஸானமிக் குரூப்ஸ் ரெண்டு, ஒன்னு சயின்டிபிக் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க சார், செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அசைனிங் சயின்டிபிக் நேம்ஸ், the process of assigning scientific naming or taxonomic groups. ஒரே லைன் தான். what is nomenclature அப்படினா process assigning scientific naming or taxonomic groups is called என்ன சார் அப்படிங்கற nomenclature. ஒரே லைன் தான். process assigning னா giving, to give, assigning means என்ன meaning, assigning னா to give, எதை கொடுக்கிற scientific name கொடுக்கிற, அறிவியல் பெயரை வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா கொடுக்கிறோம் அப்படிங்கறோம், அல்லது scientific name of animals அப்படின்னு சொல்லுவோம், அல்லது taxonomic groups. okay, scientific name of animal or taxonomic group is called nomenclature. சரி இப்போ ஓகே, இப்போ what are the example for வந்து பாத்தீங்க அப்படின்னா scientific name one animals. இப்போ எக்ஸாம்பிள் human, இப்போ human உடைய scientific name என்ன, homo sapiens அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேர்ல்ட் வைடு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய scientific name homo sapiens. the homo sapiens எதை சார் இண்டிகேட் பண்ணுது, homo that is a generic name, sapiens அப்படிங்கிற ஸ்பீசிஸ் நேம். இது யாரை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு கேட்டா human, மனிதனை குறிக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் டேர்ம், சயின்டிபிக் நேம் தான் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஹோமோ சேபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹோமோ சேபியன்ஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டா என்ன, டினோட் ஹியூமனை குறிக்கக்கூடிய ஒரு வகையான சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, இப்ப ஹோமோ சேபியன்ஸ். இப்ப இந்த இடத்துல கிளாசிபிகேஷன் குரூப்பிங். ஓகே, கிளாசிபிகேஷனும் குரூப்பிங் எதுக்கு சார் யூஸ் ஆகுது, இந்த கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டாவது குரூப்பிங். இவங்க ரெண்டு பேரும் கிளாசிபிகேஷன் கடைசி வந்து பார்த்தா அப்படின்னா உயிரினங்களை வகைப்படுத்துறோம் சொல்லியா. அப்ப கிளாசிபிகேஷன் அண்ட் குரூப்பிங் டன் டு ஃபெசிலிட்டேட், இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ, அண்டர்ஸ்டாண்டிங் யூனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் எவர் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, ஒரே லைன் தான். இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது, அண்டர்ஸ்டாண்டிங் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ஆர்கானிசம். understanding unique characters for each organism. சார் அதாவது இப்ப இந்த கிளாசிபிகேஷனும் குரூப்பிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் யூனிக் கேரக்டர், யூனிக்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார் ஈச் அண்ட் எவரி ஆர்கானிசம், ஒவ்வொரு உயிரினங்களுடைய குறிப்பிட்ட பண்புகளை நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது ஒரு சைடு சார். அது மட்டும் இல்ல, இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசிஸ், இது மட்டும் இல்லாம இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். சார் இதையும் நம்ம என்ன பண்ண முடியும்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சார் கிளாசிபிகேஷனும் குரூப்பிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா understanding unique characteristics features of each and every organism. ரெண்டு, interrelationship among close related species, மிக நெருங்கிய உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்வதற்கு கிளாசிபிகேஷனும் குரூப்பிங் என்ன பண்ணுது, வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு. சரிங்க, இது ஒரு சைடு. சரி, இது மட்டும் இல்ல சார், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிளே வைட்டல் ரோல். சரி, இது எதுக்கு சார் அப்படின்னா, இது எதுக்கு சார் வைட்டல் ரோலா இருக்கு, வைட்டல் அப்படின்னா என்ன மீனிங், வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், that is arrangement. so the arrangement நீங்க pairs அப்படினா known species. ஓகே, known species அப்படினா தெரிந்த உயிரினங்களை வகைப்படுத்துவதற்கு, வரிசைப்படுத்துவதற்கு ஒரே லைன் தான். தத்தி வந்து பாத்தீங்க அப்படினா அந்த nomenclature அல்லது classification அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் known species, தெரிந்த உயிரினங்களை எதை பேஸ் பண்ணி சார், based on similarities and dissimilarities. ஓகே, similarities ஒற்றுமையின் அடிப்படையிலும் வேறுபாட்டின் அடிப்படையிலும் தெரிந்த உயிரினங்களை வகைப்படுத்துவதற்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருப்பது எது அப்படின்னு கேட்டா அந்த கிளாசிபிகேஷன் அண்ட் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க, ஓகே. பட் வாட் ஆர் தி அதர் கேரக்டர்ஸ்? The numerous characters, okay, the followed before naming of organism. உயிரினங்களுக்கு பெயர் வைப்பதற்கு முன்னால சில கேரக்டரை நீ கன்சிடர் பண்ணணும். அப்ப எது மாதிரியான கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டா, that is a மார்பாலஜி ஒரு கேரக்டர். மார்பாலஜி வெளிப்புற தோற்றம் சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் மரபியல் பொருள்கள் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ சொல்லுவோம் இல்லையா, அப்ப அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு. அதே மாதிரி ஹேபிடேட்ஸ் ஃபீடிங், ஹேபிடேட்ஸ் வச்சு. அதே மாதிரி ஃபீடிங், ஃபீடிங் மீன்ஸ் என்ன, நியூட்ரியன்ஸ் ஆட்டோட்ரோபிகா ஹெட்டரோட்ரோபிகா, பட் அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீடிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் அடாப்டேஷன், அதே மாதிரி எவல்யூஷன் ஆர் எக்ஸெட்ரா. சரி, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும் பிஃபோர் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம். உயிரினங்களுக்கு பெயர் சூட்டுவதற்கு முன்னால இந்த பண்புகளை அடிப்படையாக வைத்துதான் நம்ம என்ன பண்ணணும், பெயர் சூட்டணும். ஓகேப்பா? சரி, அடுத்தது இப்ப இந்த பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிஸ்டமேட்டிக் பயாலஜி. ஓகே, மெயினா வந்து பாத்தா பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி முதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சிஸ்டமேட்டிக் பயாலஜியோடைய வேலை என்ன சார்? பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, இவங்களுடைய வேலை டெவலப்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நாமென்கிளேச்சர் அண்ட் கிளாசிபிகேஷன். இவங்களுடைய வேலை டெவலப்மெண்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா, பயாலஜிக்கல் நாமென்கிளேச்சர் ஒன்னு, ரெண்டு கிளாசிபிகேஷன். ஓகே, செகண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா கிளாசிபிகேஷன். ரெண்டும் டெவலப்மெண்ட் ஆவதற்கு யார் சார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது? கரெக்டா, இதுதான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். சார், பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சிஸ்டமேட்டிக் பயாலஜியோடைய வேலை டெவலப்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நாமென்கிளேச்சர், செகண்ட் வந்து பாருங்க கிளாசிபிகேஷன் தான். இப்ப இந்த நாமென்கிளேச்சர் அப்படிங்கிறது நாட் எண்ட், இது ஒரு முடிவு கிடையாது. ஓகே, நாட் எண்ட் டு சிஸ்டமேட்டிக் ஆர் டாக்ஸானமி. சிஸ்டமேட்டிக்லயும் வகைப்பாட்டியல்லையும் வந்து பார்த்தா அப்படின்னா என்னது, நாமென்கிளேச்சர் முடிவு கிடையாது. ஏன் சார்? இட் இஸ் நெசசரி. சரி, இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா, ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் என்னன்னு கேட்டா பயோடைவர்சிட்டி. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பயோடைவர்சிட்டி இருக்கு, உயிரியல் பல்வகைத்தன்மைன்னு சொல்லுவோம். அப்ப பயோடைவர்சிட்டிக்கு தேவையான மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஓகே, அதுல என்ன சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணலாம், கேதர் பண்ணலாம். இதை ஒரு பேஸ் பண்ணி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அப்ப இப்ப நாமென்கிளேச்சர்ஸ், ஓகே, அப்ப நாமென்கிளேச்சர் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா, ப்ரொவைட் நேம் டு ஆல் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஆல் லெவல் ஆஃப் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, டேக்ஸா அண்ட் ஹையரார்கிக்கல் ஆர்டர். எல்லா டேக்ஸாவுக்குமே ஆல் டேக்ஸான்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஆல் ஹையரார்கிக்கல் லைஃப், ஹையரார்கிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா உயிரினங்களுக்குமே நேமிங் பண்ணணும். அப்ப இந்த நேமிங் ஆஃப் ஆர்கானிசம் டன் பை யாருடைய கைட்லைன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டா ICZN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வந்ததுக்கு ஞாபகம் வச்சுக்கோ, ICZN, அதாவது இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமென்கிளேச்சர். இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமென்கிளேச்சர் இவங்களுடைய கீழ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நேமிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ஒண்ணு. இப்ப இந்த சயின்டிபிக் நேம் இருக்கு இல்லையா, ஓகே, அப்ப அந்த சயின்டிபிக் நேம் ensure okay that the organism can only one name. சயின்டிபிக் நேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிஸ்க்கு ஒரே ஒரு நேம் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் ஒரே ஒரு டைம் சொல்லிடுறேன் பாரு. நாமென்கிளேச்சர் அப்படின்னா நேமிங் தி ஆர்கானிசம் இஸ் கால்ட் நாமென்கிளேச்சர் both plant and animals அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப நாமென்கிளேச்சர்ல மேக்ஸிமம் இந்த கிஸ்ஸா, இனிமீன், மன்னா, தொன்னா, எம்பரி, உமானோ அப்படிங்கறதெல்லாம் எதை சார் வந்து பாத்தீங்கன்னா டினோட் பண்ணக்கூடிய ஒரே வேர்டு என்னன்னு கேட்டா ஹியூமன். ஆனா பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூவா இருக்கு. ஓகே, தென் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வேர்ல்ட்ல how many languages are present அப்படின்னா 6000, more than 6000 languages are present. அப்போ one animal having என்னன்னு கேட்டா 6000 name. ஒரு விலங்குக்கு 6000 பேர்கள் வந்து பார்த்தா அப்படின்னா காணப்படும்னு சொல்லுவோம். அப்ப இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஓகே, அப்ப மேக்ஸிமம் anyone have வந்து பார்த்தா good functioning knowledge for வந்து பாத்தீங்க அப்படின்னா most languages, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ, அதாவது யூனிவர்சலி அக்செப்டட் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு வேர்ட் தேவைப்பட்டுச்சு.
அந்த வேர்டுக்கு தான் சயின்டிபிக் நேம் சிஸ்டம் ஆஃப் பெனன் சயின்டிபிக் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சயின்டிபிக் நேம் சிஸ்டம் ஆஃப் பெனன் ஆல் ஆர்கானிசம் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான அறிவியல் பெயர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வாட் இஸ் நாமன்கிளாச்சர் என்ன மீனிங்? the process assigning scientific name of animal okay and taxonomy group is called nomenclature அப்படின்னு சொல்லுவோம். that is assigning meaning என்ன to give அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் homo sapiens அப்படிங்கற வேர்ட் எதை டினோட் பண்ணுது அப்படினா ஹியூமனை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இங்க கிளாசிஃபிகேஷனும் குரூப்பிங் எதுக்கு யூஸ் ஆகுது? அண்டர்ஸ்டாண்டிங் யூனிக் கேரக்டர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவரி ஆர்கானிசம். செகண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப் among close related species அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இது வைட்டல் ரோலா இருக்கு சார். எதுக்கு வைட்டல் ரோலா இருக்கு? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் known species based on similarities and dissimilarities அடிப்படையில் அரேஞ்ச் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம some characters நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா before naming the organism find out பண்ணனும். யாரா இருந்தா மார்பாலஜி கேரக்டர், ஜெனடிக் கேரக்டர், ஹேபிடேட்ஸ், ஃபீடிங் கெபாசிட்டி, அதாவது ஃபீடிங் அடாப்டேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆர் எக்ஸெட்ரா. அப்ப என்னுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் பயாலஜியோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டா டெவலப்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நாமன்கிளாச்சர் அண்ட் கிளாசிபிகேஷன் தான் என்னுடைய இதுன்னு சொல்லுவோம். இப்ப நாமன்கிளாச்சர் அப்படிங்கிறது நாட் எண்ட். ஓகே, இது வந்து பார்த்தா அப்படின்னா எதுக்கு ஒரு டாக்ஸானமிக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஒரு முடிவு கிடையாது. ஏன்னு கேட்டா இது வந்து நெசசரி ஃபார் என்னன்னா ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் அபவுட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இந்த நாமன்கிளாச்சருடைய ஃபங்க்ஷன் ப்ரொவைட் நேம் இன் யாரும் ஆல் டாக்ஸா லெவல் அல்லது ஆல் ஹையரார்க்கியல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப the naming of organism based guidelines and counseling எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டா the ICZ ன்னு சொல்லுவாங்க. the international code of zoological nomenclature அப்படிங்கிற முறையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேமிங் பண்றாங்க. அப்ப அந்த சயின்டிபிக் நேம் எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு கேட்டா each organism has only one animal அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.